प्रभु यीशु मसीह के नाम का पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக। आज इस सप्ताह के पहले दिन जो प्रभु का दिन है, இன்று வாரத்தின் முதலாம் நாளாய் இருக்கிறது, இது கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது। परमेश्वर के वचन के साथ ऑनलाइन में आने के लिए प्रभु दया किया, इसलिए प्रभु की स्तुति करता हूँ। கர்த்தருடைய வசனத்தோடு இந்த ஆன்லைனில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்। फेसबुक में प्रभु का वचन सुनने वाले, यूट्यूब में प्रभु के वचन सुनने वाले सबको यीशु मसीह के नाम से हम धन्यवाद और स्वागत करते हैं। Facebook மற்றும் ஆன்லைன் யூடியூப்ல இருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அனைவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறோம்। ये वचन आज जो प्रभु के वचन में हम ध्यान करेंगे, प्रभु आपको आशीष करना है करके मेरी प्रार्थना है। இன்று நாம் தியானிக்க போகிற இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் ஜெபிக்கிறேன்। प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, एक हफ्ता और ये पूरे लॉकडाउन में प्रभु आप हम सबको संभाला है। கடந்த வாரம் முழுவதுமாய் இந்த முழு லாக்டவுன் சீசன் முழுவதுமாய் கர்த்தர் நம்ம அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டார்। अब हम सब प्रभु को धन्यवाद देने के लिए वर्षदार है। நாம் அனைவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம்। प्रभु को धन्यवाद देने के लिए कभी नहीं भूलना। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம்। लगातार हमारी सरकार के लिए और दुनिया के अनेक देशों के लिए अपनी प्रार्थनाओं में सब लोग याद रखिएगा। தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் நம்மளுடைய அரசியலுக்காக, நம்மளுடைய முழு உலகத்திற்காக ஜெபிக்க நீங்கள் மறக்க வேண்டாம்। प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, हमारी प्रार्थना हमारे देश के लिए जरूरत है। நம்மளுடைய ஜெபம் நம்மளுடைய தேசத்திற்கு அவசியமாய் இருக்கிறது। प्रार्थना प्रभु के लोग जरूर कीजिए करके मैं विनती करता हूँ। நிச்சயமாகவே கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்। विशेष करके जो कोरोना के द्वारा बाधित हुए हैं उन लोगों के लिए भी आप लोग प्रार्थना में याद रखिएगा। விசேஷமாய் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்। प्रभु आप सबको आशीष करे। கர்த்தர் उங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக। आज हम प्रभु के वचन ध्यान करने जा रहे हैं இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி போகிறோம்। और कृपया करके मैं सारे मसीह लोगों से और सारे लोगों जो भी सुन रहे हैं उन लोगों से मेरी विनती है, கிருபையாய் நான் இந்த வசனத்தை கேட்கிறவர்களிடத்திலும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை பார்க்கிற அனைவரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கிறேன்। इन दिनों में गवर्नमेंट देता हुआ हर एक गाइडलाइंस को कृपया फॉलो कीजिए। இந்த நாட்களில் அரசாங்கம் சொல்லுகிற எல்லா கைட்லைன்ஸும் நீங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்। इसमें कोई भूल नहीं करने के लिए मेरी विनती है। அதை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்। परमेश्वर हमें आशीष करे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக। प्रार्थना करेंगे। நாம் ஜெபிப்போம்। हमारा प्रेमी परमेश्वर स्वर्गीय पिताजी, எங்கள் அன்புள்ள தேவனே, பரலோக தேவனே, आज इस समय पर हम आपको धन्यवाद देते हैं। இன்று இந்த சமயத்தில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। आप हमें दिया हुआ इस समय के लिए धन्यवाद। நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சமயத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। ऑनलाइन में प्रभु आपका संदेश देने के लिए हमें आपने नियुक्त किया करके धन्यवाद देते हैं। ஆன்லைனில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாய் தேவனே எங்களை தெரிந்து கொண்டபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। सुनने वाले तेरे सारे लोगों को आपके हाथों में रखते हैं। கேட்கிற எல்லாரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்। प्रभु जी, आपकी आवाज उनके मन में जाए करके मैं विनती करता हूँ। தேவனே, உம்முடைய சத்தம் அவருடைய இருதயத்துக்குள்ளாக துணிப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்। उनके मन में नया निर्णय लेने के लिए आपकी वचन सहायता करे करके विनती करता हूँ। அவர்கள் தங்களுடைய இருதயங்கள் புதிய தீர்மானங்களை செய்யும்படியா நீர் அவர்களை ஏவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்। आज हम सबको आशीष कीजिए प्रभु। இன்று நீங்கள் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும்। तेरे पवित्र चरणों में सौंपते हैं। உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்। कृपया आप अपनी वचन भेज दीजिए प्रभु। தயவாய் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்பும்। हम सुनकर तृप्त होने के लिए सहायता करें। நாங்கள் அந்த வசனத்தை கேட்டு திருப்தி அடைய எங்களுக்கு கிருபை செய்யும்। महिमा आदर आपकी हो। எல்லா கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुनो ग्रहण कर। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, आमीन। ஆமென்। प्रभु परमेश्वर का पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக। ऑनलाइन में आप सब लोग आ रहे हैं, प्रभु आपको आशीष करे। ஆன்லைனில் நீங்கள் அனைவரும் வருகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। आपके अंदर परमेश्वर के वचन सुनने का प्यास परमेश्वर देता रहे, ये हमारी प्रार्थना है। உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடிய வாஞ்சை தேவன் அதிகமாய் தருவாராக என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் ஜெபிக்கிறோம்। प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக। आज हम परमेश्वर के वचन के अंदर ध्यान करने जाएंगे। இன்று நாம் கர்த்தருடைய வேதத்துக்குள்ளாய் நாம் தியானிக்கும்படி போவோம்। इस महामारी के समय में जब हम चल रहे हैं, இந்த கொள்ளை நோயின் காலத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது प्रभु के वचन को सिलसिला पर हम हमारी
तैयारी के विषय पर ध्यान करना उचित रहता है। கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் அதற்கேற்ற ஆயத்தத்தின்படி நடப்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. प्रभु के वचन में हम देखेंगे கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கும்போது एफेसियों की पुस्तक 5वां अध्याय का 15 से 17वां वचन तक, எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 15 17ஆம் வசனம் வரைக்கும் उधर इस तरह लिखा गया है, அதில் இப்படியாக எழுதி இருக்கிறது. इसलिए ध्यान से देखो कि कैसी चाल चलते हो, निर्बुद्धियों की नाई नहीं पर बुद्धिमानों की नाई चलो, और अवसर को बहुमूल्य समझो क्योंकि दिन बुरे हैं। इस कारण निर्बुद्धि ना हो पर ध्यान से समझो कि प्रभु की इच्छा क्या है। ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, प्रभु का वचन को हम ध्यान करने के समय में கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது बहुत ध्यान से उस विषय को हम उसको समझने की कोशिश करना जरूरत है। கர்த்தருடைய வசனத்தை மிகவும் கவனமாய் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் वचन में ऐसा लिखा है, வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது. इसलिए ध्यान से देखो कि कैसे चाल तुम चलते हो, ஆனபடியால் கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று. क्योंकि निर्बुद्धियों की नाई नहीं परंतु बुद्धिमानों की नाई चलो, ஏனென்றால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல அல்ல ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்க வேண்டும். और अवसर को बहुमूल्य समझो क्योंकि दिन बुरे हैं। நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, बाइबल कहता है कि दिन बुरे हैं। வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகள். हम हर कोई भी बुरे दिन को नहीं चाहते हैं, நாம் ஒருவரும் பொல்லாத நாட்களை விரும்புவதில்லை. कोई भी ये नहीं चाहता है कि हमारे दिन बुरे आए, நாம் ஒருவரும் இதை விரும்புவதில்லை நம்மளுடைய நாட்கள் பொல்லாதவையா மாறட்டும் என்று. परंतु बाइबल में लिखा है ஆனால் வேதத்தில் எழுதி இருக்கிறது कि तुम समझना, जब सच्चाई को समझो कि दिन बुरे हैं। நீங்கள் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. परमेश्वर का पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. दिन बुरे हैं करके बाइबल कहने के पीछे बहुत गहरा अर्थ है, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதுக்கு பின்பாக ஒரு அர்த்தம் இருக்கு. परंतु सच्चाई को समझने वाले बुराई दिन के विषय के बारे में सोचना शुरू करेंगे। அப்பொழுது உண்மையை குறித்து அறிந்தவர்கள் இந்த பொல்லாத நாட்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். सच्चाई के सामना हमें करना है, நாம் உண்மைக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். हम सच्चाई के सामना, we have to face the true fact situations. உண்மையான நிலையை நாம் அறிந்து அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். प्रभु की पवित्र नाम का धन्यवाद। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. बाइबल कहता है कि दिन बुरे हैं, வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகள். यानी दिन आने वाले दिनों में भी और भी बुरी बातें होने वाली है। இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பொல்லாத காரியங்கள் வரும். विशेष करके मसीही लोगों के लिए दिया गया हुआ एक चेतावनी है करके हम देख रहे हैं। விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கையின் சத்தமாய் இது இருக்கிறது. हम जब 14वां वचन पढ़ते हैं, நாம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது इस कारण वो कहता है कि सोने वाले जाग और मुर्दों में से जी उठ तो मसीह की ज्योति तुम पर चमकेगी। ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். लिखा है कि सोने वाले तुम जागो, எழுதி இருக்கிறது தூங்கி இருக்கிற நீ விழி. तुम सोता हुआ स्थिति में अभी रहना योग्य नहीं। நீ தூங்குகிற நிலையில் இப்பொழுது இருப்பது சரியல்ல. हम सोते हैं, अलार्म रख के सोते हैं कि सुबह हम उठना चाहिए, நாம் தூங்கும் போது ஒரு அலாரம் வைத்து விட்டு தூங்குகிறோம், நாம் அந்த சமயத்தில் எழும்ப வேண்டும் என்று अलार्म बजता है। அலாரம் அடிக்கிறது. परंतु कुछ लोग अलार्म को सुनने के साथ साथ उठते हैं और बाकी जागते हैं और काम करते हैं। சிலர் அந்த அலாரம் அடித்த உடனே எழும்பி அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய தொடங்குகிறார்கள். यानी अलार्म जो है, जो कॉशियस या तो हमें जागने वाली जो घंटी है, उसको हम आदर करते हैं। அதாவது அந்த அலாரம் அடித்த உடனே அது எதற்காக நம்மை எழுப்புகிறது என்பதை அறிந்து அதற்காக எச்சரிக்கையா இந்த வேலையை செய்கிறார்கள். परंतु कुछ लोग क्या करते हैं, ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், अलार्म बजने के बाद अलार्म को बंद करते हैं, அலாரம் அடித்த பிறகு இந்த அலாரத்தை அணைத்து விட்டு जागने के बाद भी अलार्म को बंद करते हैं, எழும்பின பிறகும் அந்த அலாரமை அணைத்து விட்டு दोबारा सोते हैं। மறுபடியும் தூங்கி விடுகிறார்கள். क्या होता है, நடக்கிறது என்ன, अलार्म को तुम बराबर इज्जत नहीं देने के कारण அலாரமுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நீங்கள் கொடுக்காததினால் तुम्हारी जीवन में उस दिन में नुकसान तुम पाते हो। உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாளுக்கு உரிய நஷ்டத்தை நீங்கள் பெற समय வேண்டியது. में उठते नहीं हो, சமயத்திற்கு எழும்ப முடியவில்லை, नौकरी के समय निकल जाता है, சமயத்திற்கு வேலைக்கு போக முடியவில்லை, बस सब कुछ बातों में तुम्हें नुकसान हो जाता है। எல்லா வேலைகளும் உங்களுக்கு நஷ்டம் வருகிறது. इसलिए मसीह में भी इस तरह सोने वाले लोग भी रहते हैं।
அதனால் அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் இப்படி தூங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். कितने तो वार्निंग्स प्रभु का वचन से, कितने तो चेतावनियां प्रभु के वचन से वो लोग पाकर भी எத்தனையோ எச்சரிப்பின் சத்தம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து அவர்கள் பெற்ற பிறகும் वे लोग उसी तरह बैठे हैं, उसको सुनते हैं, फिर बाद में उसको ओवरटेक करते, उसको नहीं सुने जैसे वे लोग चलते हैं और अपनी जीवन चलाते हैं. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட பிறகும் கேட்காதது போல, கவனிக்காதது போல அதை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய வழிகளில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ऐसे लोग जो होते हैं वो सोने वाले हैं, அப்படிப்பட்டவர்கள் தூங்குகிறவர்களா இருக்கிறார்கள். परंतु उस जागने वाले कौन होते हैं? ஆனால் விழித்திருக்கிறவர்கள் யார்? प्रभु की आवाज सुनने के बाद, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு, चेतावनी सुनने के बाद, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட பிறகு, अलार्म की आवाज सुनने के बाद அந்த அலாரம் அடிக்கிற சத்தத்தை கேட்ட பிறகு अपने जीवन को बदलते हैं, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். अपने चाल चलन को बदलते हैं, தங்களுடைய நடக்கைகளை மாற்றிக் கொள்கிறார்கள். आगे दिन में करने वाले कामों में लगे रहते हैं. இனி அந்த நாளில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். दिन में कुछ लोग सोते हैं, रात समझकर वो लोग सोते हैं. சிலர் பகல் நேரத்தில் தூங்குகிறார்கள், இரவில் தூங்குகிறது போல தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். उनको दिन रात एक ही समान है, அவர்களுக்கு இரவும் பகலும் ஒரே போன்றதா परंतु जागने वाले ऐसा नहीं है. ஆனால் விழித்துக் கொள்கிறவர்களுக்கு அப்படி அல்ல. दिन के कामों को करने में वे लोग लगे रहते हैं. அவர்கள் பகலுக்குரிய வேலைகளை செய்கிறதில் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கிறார்கள். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, हम जागने वाले लोगों में से होना चाहिए. நாம் விழித்திருக்கிறவர்கள் மத்தியில் காணப்பட வேண்டும். पुरानी चाल को चालों में चलते रहने वाली नहीं हो, பழைய நடக்கைகள் நடக்கிறவர்களா அல்ல. परंतु प्रभु की वार्निंग, परमेश्वर के वचन से जब वार्निंग मिलती है, ஆனால் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நமக்கு எச்சரிப்பின் சத்தம் கிடைக்கும் போது उस वार्निंग को सुनकर அந்த சத்தத்தை கேட்டவர்களா उसके अनुसार तैयारी में लगे रहने वाले लोग बनेंगे तो तुम जागने वाला मसीह व्यक्ति हो. அதற்கு ஏற்ற ஆயத்தத்தில் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். प्रभु का पवित्र नाम का धन्यवाद हो. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. कुछ लोग वार्निंग को सिंपल समझ के लेते हैं. சிலர் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை சாதாரணமாய் நினைத்துக் கொள்கிறார்கள். है ऐसा तो होने वाला है क्या? என்ன இப்படி எல்லாம் நடக்கவா போகுது? ऐसे कोई संभवित चलने वाला है क्या? என்ன இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ऐसा उठना जरूरी है இப்படி क्या? நம்ம எழும்ப வேண்டியது அவசியமா? ऐसे करने से क्या मिलने वाला है? இப்படி நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்க इस போகிறது? तरह वे लोग वार्निंग की आवाज को वे लोग टाल देते हैं. இப்படியாக இந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். मसीह लोगों को जागना जरूरी है. கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டியது எச்சரிக்கை அவசியமா இருக்கிறது. तुम्हारी पूरी पुरानी चाल चलनों से तुम बदलना जरूरी है. உங்கள் பழைய நடக்கைகளிலிருந்து நீங்கள் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. सोने की अवस्था बोलेगा तो अंधकार की अवस्था है. தூங்குகிற அனுபவம் என்று சொன்னால் அது अंधकार அனுபவமா இருக்கிறது. अंधकार की जीवन से तुम बाहर आना जरूरी है. இருளின் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. पापमय जीवन से तुम बाहर आना जरूरी है. பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டியது அவசியமா अविश्वास இருக்கிறது. की जिंदगी से तुम बाहर आना जरूरी है. அவிசுவாச வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ये जागता हुआ प्रिय विश्वासी, விழித்திருக்கிற பிரியமான விசுவாசியே, परमेश्वर का वचन कहता है கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, मसीह का ज्योति तुम पर चमकेगी. கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். Praise the Lord. அல்லேலூயா. मसीह के प्रकाश तुम पर चमकने के लिए கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிப்பதற்காக हमारा जागना जरूरी है. நீங்கள் விழித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. जागने वालों पर ही वो प्रकाश चमकेगी. விழித்திருக்கிறவர்கள் மேல் தான் அந்த பிரகாசம் வீசும். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர इधर हम சகோதரிகளே, देखते हैं बुरे दिन आने वाले हैं. இங்கு நாம் பார்க்கிறோம் பொல்லாத நாட்கள் வருகிறது. दिन बुरे हैं. நாட்கள் பொல்லாதவை. ये बुरे दिन में भी हमें जय के जीवन करना है. இந்த பொல்லாத நாட்களிலும் நம் ஜெய வாழ்க்கையை நாம் செய்ய इस வேண்டும். बुरे दिन में भी हम हर बातों के सामना करके आगे बढ़ना है. இந்த பொல்லாத நாட்களிலும் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் எதிர்கொண்டு நாம் ஜெயம் பெற்றவர்களாய் முன்பாக போக வேண்டும். इसलिए बाइबल में 15 वचन ऐसा कहता है, அதனால்தான் வேதத்தில் 15ஆம் வசனத்தில் இப்படி इसलिए சொல்லப்பட்டிருக்கிறது. ध्यान से देखो कि तुम कैसे चाल चलते हो. அதனால் கவனமாய் பாருங்கள் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று. मतलब यहाँ लिखा गया है कि तुम बहुत ख्याल से रहो या तो तुम कॉशियस रहो कि कैसे तुम चाल चलते हो. அதனால் நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று. हमें ख्याल से रहने के लिए कहा गया हुआ इधर हम देखते हैं. கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். अगर तुम ख्याल नहीं रखोगे तो நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் बुरे दिनों के असर तुम्हारे ऊपर हो जाएगी. அந்த பொல்லாத நாளில் உள்ள அந்த காரியங்கள் உங்களில் காணப்படும். The effect of the evil days will be effective on you.
அந்த பொல்லாத நாட்களில் உள்ள பொல்லாத காரியங்கள் உங்களில் तुम பிரதிபலிக்கும். उस बुरे दिन में अटक जाओगे, நீங்கள் அந்த பொல்லாத நாட்களில் சிக்கிக் கொள்வீர்கள். बुरे दिन में जय की जीवन तुम नहीं कर पाओगे। அந்த பொல்லாத நாட்களில் இந்த ஜெய வாழ்க்கை உங்களால் செய்ய முடியாது. तो ये बुरे दिन के सामना करने वाला एक विश्वासी बनने के लिए அப்பொழுது இந்த பொல்லாத நாட்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசியா நீங்கள் மாறும்படியாய் पहले सोया हुआ अवस्था में बाहर आ जा, முதலாவது நீங்கள் தூங்குகிற அனுபவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். और जागने के बाद நீங்கள் விழித்துக் கொண்ட பிறகு तुम कैसे चलना चाहिए? எப்படி நடக்க வேண்டும்? तुम ध्यान से या तो चेतावनी से या तो सावधान से तुम्हारे जीवन को तुम चलना चाहिए। நீங்கள் கவனமாய் எச்சரிக்கையாய் மிகவும் கருத்தோடு நீங்கள் நடக்க வேண்டும். हमारा ध्यान से चलने के जीवन के बारे में आज हम ध्यान देखेंगे। நம்மளுடைய கவனமான நடக்கையை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். बाइबल के अंदर जब हम इसको देखने के समय में வேதத்திற்குள்ளாய் நாம் இதை குறித்து பார்க்கும்போது हमें अनेक बातों में ध्यान से रहने के लिए प्रभु का वचन कहता है। நம்ம अनेक விஷயங்களில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. बाइबल में लिखा है, வேதத்தில் எழுதி இருக்கிறது, देखने में ध्यान से देखना है, பார்க்கும்போது கவனமாய் பாருங்கள், बोलने में ध्यान से बोलना है, பேசும்போது கவனமாய் பேசுங்கள், सुनने में ध्यान से सुनना है, கேட்கும்போது கவனமாய் கேளுங்கள், चलने में ध्यान से चलना है, நடக்கும்போது கவனமாய் நடங்கள், शैतान से भी तुम ध्यान से रहना है। பிசாசினிடத்திலும் நீங்கள் கவனமாய் இருங்கள். तो ऐसे अनेक बातों हैं जिसमें हम ध्यान से रहने के लिए या तो सचेत रहने के लिए प्रभु का वचन हमें बताता है। இப்படியாக अनेक காரியங்களை குறித்து கர்த்தருடைய வசனம் நம்மை கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்கும்படி நம்மை போதிக்கிறது. प्रार्थना में भी तुम सचेत रहना है करके बाइबल कहता है। நீங்கள் ஜெபத்திலும் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. तो ध्यान से एक विश्वासी को रहना है करके प्रभु का वचन बताता हुआ हम देख रहे हैं। அதனால் ஒரு விசுவாசி கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, ऐसे अनेक विषयों के अंदर இப்படியாக अनेक விஷயங்களுக்கு आज एक विषय पर हम ध्यान करेंगे இன்று ஒரு விஷயத்திற்குள்ளாய் நம்மளுடைய கவனத்தை கொண்டு போவோம். कि सुनने के विषय पर हम ध्यान करेंगे। கேட்கிற விஷயத்தில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். सचेत रहना है, நாம் கவனமாய் இருக்க வேண்டும், ध्यान से रहना है। எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். बुरे दिन में जो ध्यान से नहीं रहेगा वो बुरे दिन में अटक जाएगा, யார் இந்த பொல்லாத நாட்களில் எச்சரிக்கையாய் இல்லையோ அவர்கள் அதில் சிக்கிக் கொள்வார்கள். और वे लोगों की जीवन बहुत बुरा हो जाएगा। அவருடைய வாழ்க்கை இன்னும் பொல்லாதவையாய் மாறிவிடும். इसलिए ध्यान से रहने के विषय को हम जरा ध्यान करने वाले हैं। அதனால் கவனமாய் இருக்கக்கூடிய விஷயத்தை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர तो சகோதரிகளே, सुनने के विषय पर हम ध्यान से रहना है, அதனால் கேட்கிற விஷயத்தில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். या तो कॉशियस रहना है या तो सचेत रहना है। கவனமாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. तो ध्यान से रहने के विषय पर हम जब भी देखते हैं, நாம் கவனமாய் இருக்கக்கூடிய விஷயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, सुनने के बारे में जब हम ध्यान करते हैं, கேட்கிற விஷயத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது प्रभु का वचन में हम देखेंगे लूक की सुसमाचार 8वां अध्याय में 18वां वचन को जब हम देखते हैं, நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், लूक की सुसमाचार 8वां अध्याय 18वां वचन इस तरह यीशु मसीह उधर कहता हुआ लिखा गया है कि इसीलिए चौकस रहो कि तुम किस रीति से सुनते हो। அதனால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, सुनते हुए विषय पर तुम कैसे हो, इस बात को प्रभु कहते हैं तुम सोचो कैसे सुन रहे हो। கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீங்க கேட்கிற விதத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. तुम बराबर नहीं सुनोगे तो बहुत कुछ खो जाओगे। நீங்கள் சரியான விதத்தில் கேட்கவில்லை என்றால் अनेक காரியங்களை இழந்து விடுவீர்கள். हमारे सरकार भी बहुत से बात इंफॉर्मेशन हमें देता है। நம்மளுடைய அரசாங்கமும் நமக்கு अनेक தகவல்களை சொல்லுகிறது. दिन से दिन हम देखते हैं कि उस बातों को हमें सुनकर उसकी जानकारी प्राप्त करना जरूरी है। ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. अगर हम अभी की बराबर की खबर बराबर सुनकर समझ के नहीं लेंगे तो நாம் இப்பொழுதுள்ள காரியங்களை சரியான விதத்தில் கேட்டு அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் क्या होने वाला है? என்ன நடக்கும்? हम गलत रीति से चलना शुरू करेंगे, நாம் தவறான விதத்தில் நடக்க ஆரம்பிப்போம், गलत बातों में फंसना शुरू करेंगे, தவறான காரியங்களில் சிக்கிக் கொள்வோம், गलत बातों में हम गिरना शुरू करेंगे। தவறான காரியங்களில் விழுந்து போவோம். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, यीशु कहा कि तुम कैसे सुनते हो इसमें जरा ध्यान दो। இயேசு சொல்கிறார், நீங்கள் எந்த விதத்தில் கேட்கிறீர்கள் அதை கவனியுங்கள். मतलब यीशु मसीह कुछ कहते हैं, कहा है
இயேசு கிறிஸ்து ஏதோ காரியத்தை சொல்லுகிறார், और उसको तुम बराबर समझने वाला व्यक्ति बनो, நீங்கள் அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ध्यान से उसे सुनने वाला व्यक्ति बनो। கவனமாய் அதை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். क्योंकि अब उधर जब भी लोग आते थे, ஏனென்றால் இயேசுவை பார்க்கும்படி ஜனங்கள் வந்தபோது, उसमें से ऐसे लोग थे, ஏனென்றால் அவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். वे लोग कान होते थे परंतु नहीं सुनते थे, அவர்களுக்கு காது இருந்தது, ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. वे लोग सुनने में बराबर ध्यान नहीं देते थे। அவர்கள் கேட்கிற விஷயத்தில் சரியான கவனத்தை செலுத்தவில்லை. बच्चों कभी कभी स्कूल जाते हैं, பிள்ளைகள் சில சமயத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது स्कूल में जाते समय में वो लोग सुनते हैं परंतु उनका ध्यान वो सुनने की जगह में नहीं रहता है। அவர்கள் ஸ்கூலில் கேட்கிறார்கள், ஆனால் கேட்கிற விஷயத்தில் அவர்கள் கவனத்தை செலுத்துவதில்லை. तो बच्चों को पूछो क्या आज सुना करके पूछेंगे तो நான் பிள்ளைகளிடத்தில் கேட்டால் இது என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தார்கள் என்று கேட்டோம் என்றால் उनको बोलने नहीं आता है। அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாது. कभी कभी प्रचार सुनने वाले भी ऐसे रहते हैं, சில சமயத்தில் பிரசங்கத்தை கேட்கிறவர்களும் அப்படிதான் காணப்படுகிறார்கள். वो लोग हालेलुया सब कुछ बोलेंगे அவர்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்வார்கள், परंतु क्या उस विषय का प्रचार किया था नहीं मालूम। ஆனால் எந்த விஷயத்தை குறித்து பிரசங்கித்தார்கள் தெரியாது. वो लोग ध्यान नहीं देते हैं सुनता हुआ बातों में। அவர்கள் கேட்கிற விஷயத்தில் அவர்கள் கவனத்தை செலுத்தாமல் इसकी இருக்கிறார்கள். वजह से क्या होने वाला है, அதனால் நடக்கிறது என்ன? प्रभु यीशु ने कहा கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், बड़ा नुकसान तुम्हारे अंदर हो जाएगा, பெரிய நஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறது. परमेश्वर के राज्य की बराबर इंफॉर्मेशन तुम नहीं लेने के कारण, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சரியான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்காததினால், समय समयों में मैं तुम्हें देता हुआ बातों को बराबर तुम न सुनने के कारण, ஒவ்வொரு வேளைக்கும் நான் தருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சரியான விதத்தில் கேட்காததினால், तुम उन चेतावनी को बराबर समझकर नहीं लेने के कारण, நீங்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை சரியான விதத்தில் கேட்காத காரணத்தினால், प्रिय भाई बुरे दिनों के सामना तुम नहीं कर पाओगे। பிரியமான சகோதரனே, நீங்கள் அந்த பொல்லாத நாளை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. यीशु का जो है वो भी उससे ले लिया जाएगा। இயேசு சொல்கிறார், அவனிடத்தில் உள்ளவைகளும் எடுத்துக்கொள்ளப்படும். प्रभु की पवित्र नाम का धन्यवाद। சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. तो स्वर्गराज में जाने वाले हर एक विश्वासी प्रभु के बातों को, प्रभु के वचन को ध्यान से सुनने वाला व्यक्ति होना चाहिए। அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று இச்சிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்தை கவனமாய் கேட்க வேண்டும். प्रभु की पवित्र नाम का धन्यवाद। சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. जब हम सुनने के विषय पर आते हैं, கேட்கிற விஷயத்தில் நாம் வரும்போது प्रभु का वचन ऐसा कहता है, கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. याकूब की पुस्तक 1 वचन में जब हम पढ़ते हैं, யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம் இப்படியாக சொல்கிறது, हे मेरे प्रिय भाइयों, तो यह बात तुम जानते हो, इसलिए हर एक मनुष्य सुनने के लिए तत्पर और बोलने में धीरा और क्रोध में धीमा हो, ऐसा लिखा गया हुआ है। ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். लिखा है, पवित्र आत्मा कहता है कि तुम सुनने में तत्पर रहना है करके लिखा है। இங்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கேட்கிறதற்கு நீங்கள் தீவிரமாய் இருக்க வேண்டும். प्रभु का पवित्र नाम का धन्यवाद हो। பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के वचन को ध्यान से सुनने में तुम तत्पर रहना चाहिए, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதில் நீங்கள் தீவிரமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். क्योंकि वो वचन ही तुम्हारा परफेक्ट इंफॉर्मेशन है। ஏனென்றால் அந்த வசனம் தான் உங்களுக்கு சரியான தகவல்களை தருகிறதா இருக்கிறது. आईटी कंपनी में काम करने वाले जो रहते हैं, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். इंफॉर्मेशन को बराबर समझ के, सुन के, समझ के लेना चाहिए। அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தகவல்களை அவர்கள் சரியான விதத்தில் கேட்க புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட वो வேண்டும். बराबर नहीं सुनेंगे तो அவர்கள் சரியான விதத்தில் கேட்கவில்லை என்றால் सारा चीज में गड़बड़ करेंगे। எல்லா காரியத்திலும் அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க. मसीह लोग प्रभु के वचन को बराबर सुनकर समझने की कोशिश नहीं करेंगे तो கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய தீவிரத்தை காண்பிக்காமல் இருப்பார்கள் என்றால், विश्वासी तुम जो जीवन जी रहे हो उस सब में गलत करते रहोगे, விசுவாசியே நீ வாழுகிற வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நீ தவறுகள் செய்து கொண்டிருப்பாய். और ये जीवन तुम्हें बुरे दिनों में तुम्हें हमें गिरा देगा करके याद रखना। ஆனால் இந்த வாழ்க்கை உங்களை பொல்லாத நாட்களில் உங்களை கீழே விழத்தள்ளி விடும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். क्योंकि सुनने के बातों में तुमने बराबर ध्यान दिया नहीं है। ஏனென்றால் கேட்கிற விஷயத்தில் நீங்கள் சரியான கவனத்தை செலுத்தவில்லை. उसके बाद में मैंने सुना नहीं, पता नहीं बोलकर कुछ फायदा नहीं। அதுக்கப்புறம் நான் கேட்கவில்லை, எனக்கு தெரியாது நீ சொல்லி எல்லாம் பிரயோஜனத்துக்கு இல்லை. प्रभु की पवित्र नाम का धन्यवाद। பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ऐसा ही याकूब की पत्री में 1 वचन जब आप पढ़ते हैं, அப்படியாகவே யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 22 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், वचन पर चलने वाले बनो, केवल सुनने वाले ही नहीं जो अपने आप को धोखा देते हैं। அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். क्या कहता है बाइबल, क्या कहता है? இங்க வேதம் என்ன சொல்கிறது? खाली सुनने वाले नहीं, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ये सुनने का काम तब पूरा होगा जब उसके अनुसार तुम चलते हो।
இந்த கேட்கிற விஷயம் எப்பொழுது முழுமையாய் முடிகிறது, நீங்கள் கேட்டபடி நடக்கும் போதுதான் அது முழுமையாய் காணப்படுகிறது. पहली बात है तुम सुनना बराबर सुन लो, முதலாவது நீங்கள் கேட்கிற விஷயத்தில் சரியாக கேட்க வேண்டும். तुम्हें सुनने की दिल मन होना चाहिए, உங்களுக்கு கேட்கக்கூடிய வாஞ்சை உங்களிடத்தில் காணப்பட வேண்டும், सुनने की चाहत होना चाहिए। கேட்கக்கூடிய விருப்பம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். कुछ लोगों को जब देखते हैं कुछ बातों को सुनना पसंद नहीं है। சிலரை பார்க்கும்போது சில விஷயங்களை கேட்க அவங்களுக்கு இஷ்டமே இல்லாமல் இருக்கும். प्रभु के वचन को सुनने के लिए तुम्हारी दिल के अंदर इच्छा या प्यास है क्या? கர்த்தருடைய வசனத்தை கேட்க உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு வாஞ்சை விருப்பம் இருக்கிறதா? प्रभु के वचन देता हुआ चेतावनी को किस प्रकार तुम अपने जीवन में अपनाते हो? கர்த்தருடைய வசனம் தருகிற எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? जब परमेश्वर का वचन तुम पढ़ते होगे तो वो वचन तुम्हारे मन से बात करता है, तब वो उस वचन को किस तरह सुनते हो? நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்தில் உள்ள வசனம் உங்களுடைய இருதயத்தோடு பேசுகிறது. அந்த வசனத்தை நீங்க எப்படியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? किस प्रकार उस वचन के सामने तुम अपनी प्रतिक्रिया दिखाते हो? அந்த வசனத்துக்கு முன்பாக எப்படியாக நீங்கள் எதிரொலிக்கிறீர்கள்? किस प्रकार उस चेतावनी की बातों को तुम स्वीकार करते हो? எப்படியாக அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? उदाहरण में உதாரணத்துக்கு हमारा देश में हमारी सरकार ने कई चेतावनी की बातें इन दिनों में हम पाल कर चलने के लिए बताया है। நம்மளுடைய அரசாங்கம் இந்த நாட்களில் சில காரியங்களை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்லி சில தகவல்களை நமக்கு தருகிறது. उदाहरण के लिए உதாரணத்திற்கு हम हर एक लोगों को बाहर निकलते समय में मास्क पहनने के लिए बोला गया है। நாம் ஒவ்வொருவரும் வெளியே போகும்போது இந்த முகமூடியை நாம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. जरूरी हो तो ही निकलना, ऐसा ही नहीं निकलना करके बोला गया है। அவசியம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மாஸ்கை நாம் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதை எடுக்க கூடாது. அவசியம் இருந்தால் அல்ல, அவசியம் இருந்தால் மட்டும் வெளியே வர வேண்டும், அல்லாவிட்டால் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும்। प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. हम बाहर जब निकलेंगे तो मास्क लेना अनिवार्य है, नहीं लेना ही पड़ेगा। நாம் வெளியே போவோம் என்றால் நாம் அந்த மாஸ்கை போட்டுக்கொண்டுதான் நாம் போக வேண்டும். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, कुछ लोग क्या करते हैं मालूम है? சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? क्या फर्क पड़ने वाला है? அதனால என்ன வித்தியாசம் வரப்போகுது? मास्क पहनने से कौन सी बड़ा बात अच्छा होने वाला है? இந்த மாஸ்க் போடுறதுல என்ன பெரிய காரியம் நடந்து விட इतना போகுது? सा मास्क पहनने से कौन सी बात अच्छा होने वाली है? இத்தனை சின்ன மாஸ்க் போடுறதுல என்ன பெரிய காரியம் நடந்து விடும்? मास्क ज्यादा कीमत की नहीं हो सकती है, அந்த மாஸ்க் ரொம்ப விலை உள்ளதா இருக்காது. साधारण बात है ये। அது சின்ன விஷயம் தான். दूसरी बात अपने सरकार का है सोशल डिस्टेंसिंग, एक दूसरे से कुछ अंतर से रहना है करके लिखा है। இன்னும் நம்மளுடைய அரசாங்கம் சொல்கிறது சோசியல் டிஸ்டன்சிங், நாம் ஒருவர் இன்னொருவரை விட்டு இடைவெளி விட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. करीबन 3 फुट तक तुम अंतर रखना है करके लिखा है, वो बोला है। குறைந்தபட்சம் 3 அடி வரைக்கும் நீங்கள் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. कुछ लोग बोलते हैं சிலர் சொல்லுகிறார்கள், क्या ऐसा रहने से क्या होने वाला है? அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்க போகிறது? हम दूर रहने से क्या बीमारी नहीं आएगी? நமக்கு தூரமா இருக்கிறதுனால இந்த வியாதி வராம இருந்துருமா? देखा, सुनने के बाद उनकी प्रतिक्रिया कैसा देखा, பாத்தீங்களா? கேட்ட பிறகு இவங்களுடைய எதிரொலிப்பு எப்படி இருக்கிறது? क्या होने वाला है? என்ன நடக்க போகிறது? कोरोना से ये लोग अगर अटके जाएंगे तो, கொரோனா வியாதினால் இவர்கள் वायरस பாதிக்கப்படுவார்கள். इनके अंदर जाके इनको पकड़ लिया तो அந்த வைரஸ் இவர்களுக்குள்ளாக போய் இவர்களை பிடித்து விட்டால் कौन बचाएगा इनको? பின்பு யார் இவர்களை காப்பாற்ற फिर முடியும்? कैसे बचेंगे? பின்பு இவர்கள் எப்படி இவர்கள் பிழைக்க முடியும்? फिर उसके बाद मास्क लगाऊंगा या तो मैं डिस्टेंस पालूंगा बोल के भी क्या फायदा होगा? அதுக்கு பிறகு நான் மாஸ்க் போடுவேன், நான் தூரமா இருப்பேன்னு சொல்லி என்ன பிரயோஜனத்திற்கு? बचना बहुत मुश्किल होता है। பிறகு பிழைத்துக் கொள்வது மிகவும் கஷ்டமானது. क्या कारण था? அதன் காரணம் என்ன? चेतावनी को बराबर अपने मन में या तो अपने जीवन में उसको पाल कर नहीं चला। எச்சரிப்பின் சத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு நடக்காததுதான் அதன் காரணம். प्रिय विश्वासी, பிரியமான விசுவாசி, बाइबल कहता हुआ बात मजाक नहीं समझो। வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்க சும்மா சிரிப்பா நினைக்காதீங்க. कई बातों में तुम न करो, मत चलो, मत जाओ कहते समय में சில காரியங்களை செய்யாதீங்கள், அதன்படி நடவாமல் இருங்கள் என்று சொல்லும்போது, भजन संहिता, उदाहरण भजन संहिता पहला वचन में हम दावीद गाता हुआ देखते हैं, உதாரணத்துக்கு சங்கீதம் 1 தாவீது பாடுகிறது நம்மால் दुष्टों பார்க்கிறோம். की युक्तियों पर न चलना, துன்மார்க்கர் வழியில் நடவாமலும், पापियों के मार्गों में खड़ा न होना, பாவிகள் வழியில் நில்லாமலும், और टट्टा करने वालों की मंडली में न बैठना, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். इस प्रकार अगर मत करना, न करना करके कहा गया हो तो இவ்விதமாய் செய்யாதுங்கள் நடவாதுங்கள் என்று சொன்ன பிறகும் तो हम क्या करते हैं उसका? நாம் என்ன செய்கிறோம்? हम कैसे समझ के चलते हैं? நம்ம அதை எப்படி புரிந்து நடக்கிறோம்? कोई लोग ऐसे हैं, சிலர் இப்படி இருக்கிறார்கள், ये सब बकवास है,
இதெல்லாம் சும்மா. ऐसे सब चलने से कोई हम स्वर्ग में जाएंगे, ऐसा कोई सच नहीं है। அப்படி நடக்கிறதுனால பரலோகத்துக்கு போகலாம் ஒண்ணும் கிடையாது. जो साधारण बात होगा वो, அது ஒரு சின்ன சாதாரணமான காரியமா இருக்கும், छोटा विषय होगा वो, சின்ன விஷயமா இருக்கும். परंतु उसका असर बहुत बड़ा है। ஆனால் அதன் எதிரொலிப்பு பெரிதாய் காணப்படும். Praise the Lord। அல்லேலூயா. अगर तुम साधारण एक मास्क को तुम पहन के जाओगे तो நீங்கள் சாதாரணமான ஒரு மாஸ்கை அணிந்து கொண்டு போவீர்கள் என்றால் उसकी कीमत बहुत कम है, அதன் விலை மிகவும் குறைந்துதான். परंतु उसका असर बहुत बड़ा है। ஆனால் அதனால் வருகிற விளைவுகளும் பெரியது. वो तुम्हें कितने तो बड़ी बातों से बचाव देता है। அது எவ்வளவோ பெரிய விஷயங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுகிறது. प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, प्रभु के वचन को बराबर सुनकर चलने वाला व्यक्ति बनो। கர்த்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் கேட்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். जब तुम ऐसे चलोगे, நீங்கள் எப்பொழுது அப்படி நடக்கிறீர்களோ अपने आप को धोखा देने से बचोगे। நீங்கள் உங்களைத்தான் ஏமாற்றுவதிலிருந்து பிழைத்துக் கொள்வீர்கள். ये बुरे दिन में, இந்த பொல்லாத நாட்களில், आने वाले बुरे दिन में, வருகிற பொல்லாத நாட்களில், अब के बुरे दिन में இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நாட்களில் बचकर चलना है क्या? நீங்கள் பிழைத்து நடக்க வேண்டுமா? तुम परमेश्वर के राज्य में आना है क्या? நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? धोखा से बचना है क्या? நீங்கள் ஏமாற்றுதலிலிருந்து பிழைத்துக் கொள்ள வேண்டுமா? तुम प्रभु के वचन जैसा सुना वैसे चलना शुरू करो। நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை எப்படி கேட்டீர்களோ அப்படியே நடங்கள். प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. वचन तुम्हें देता हुआ चेतावनी को साधारण नहीं समझो। வசனம் உங்களுக்கு தருகிற எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் சாதாரணமாய் நினைக்க வேண்டாம். प्रभु खुद कहे कि तुम सावधान रहो, तुम ध्यान से चलो करके प्रभु का वचन कहता है। தேவன் தாமே சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிப்பாய் இருங்கள், நீங்கள் கவனமாய் நடங்கள் என்று சொல்லுகிறார். सुनते हुआ विषय में ध्यान से रहना है करके प्रियो याद रखना है। அதனால் பிரியமானவர்களே, கேட்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் तब கொள்ளுங்கள். धोखा खाने से तुम बचोगे। அப்பொழுதுதான் நீங்கள் ஏமாந்து போகிற விஷயத்திலிருந்து பிழைத்துக் கொள்வீர்கள். सुनता हुआ बातों को साधारण मत ले लेना। நீங்கள் கேட்கிற விஷயத்தை சாதாரணமாய் நினைக்க வேண்டாம். सुनता हुआ बातों को जैसा कि एक आदमी को अलार्म बजने के बाद भी बंद करके सोता है, उस प्रकार मत चलना। நீங்கள் கேட்கிற காரியத்தில் எப்படி ஒரு மனுஷன் அலாரம் அடித்த பிறகு அதை ஆஃப் செய்து விட்டு தூங்குகிறானோ அப்படியே நீங்கள் நினைக்க வேண்டாம். प्रभु तुम्हें देता हुआ चेतावनी को भूलकर उसे टालकर तुम चलता हुआ जीवन आज से बंद कर। கர்த்தர் உங்களுக்கு தருகிற எச்சரிப்பின் சத்தத்தை மறந்து விட்டு அதை தள்ளி விட்டு நடக்கிற வாழ்க்கை இன்றைய நாளிலிருந்து நிறுத்தி விடுங்கள். तेरी नजर में साधारण हो सकता है, உங்களுடைய பார்வைக்கு அது ஒரு சாதாரணமான परंतु காரியமா चेतावनी இருக்கும். परमेश्वर का वचन से तुम्हें आया है। ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிறது. इसलिए तुम यहाँ वहाँ दुनिया को देखकर उन चेतावनी को टालने के लिए मत चल। அதனால் நீங்கள் அங்கும் இங்கும் இந்த உலகத்தை பார்த்து நடக்கிற வாழ்க்கை விட்டு விடுங்கள். बुरे दिन के लिए तुम सामना नहीं कर पाओगे। நீங்கள் பொல்லாத நாட்களை எதிர்கொண்டு நிற்க முடியாது. बहुत तुम्हारी जीवन बहुत भयानक बन जाएगा। உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான நிலையில் மாறிவிடும். तो प्रभु के वचन और भी हम सुनने के विषय पर देखते समय, இன்னும் கேட்கிற விஷயத்தை குறித்து நாம் கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கும்போது तो प्रभु का वचन ऐसा कहता है। கர்த்தருடைய வசனம் எப்படியாக சொல்லுகிறது? पहले हमने देखा सुनने के अनुसार तुम चलोगे तो முதலாவது நாம் பார்த்தோம், கேட்கிறது போல நீங்கள் நடப்பீர்கள் என்றால் तुम धोखा खाने से बचोगे। நீங்கள் ஏமாந்து போவதிலிருந்து பிழைத்துக் கொள்வீர்கள். Praise the Lord। அல்லேலூயா. धोखा खाने से, बुरे दिनों में धोखा खाने से तुम बचोगे, நீங்கள் பொல்லாத நாட்களில் ஏமாந்து போவதிலிருந்து பிழைத்துக் கொள்வீர்கள். क्योंकि you are informed, क्योंकि तुम चेतावनी को मानकर चले हो। इसलिए ஏனென்றால் நீங்கள் கேட்ட எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் प्रभु நடக்கிறதினால், के वचन को सुनकर चलते हो, इसलिए நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடக்கிறதினால் परमेश्वर क्या कहता है? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? धोखा नहीं खाओगे। நீங்கள் ஏமாந்து போவதில்லை. अरे मुझे पता नहीं था, ऐसा नहीं बोलोगे। ஐயோ எனக்கு தெரியாதே என்று நீங்கள் சொல்ல मुझे மாட்டீர்கள். कोई बताया नहीं, ऐसा तुम नहीं ஐயோ करोगे, யாருமே எனக்கு சொல்லவில்லையே என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். क्योंकि प्रभु ने तुम्हें अलार्म दिया है। ஏனென்றால் தேவன் உங்களுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை தந்து விட்டார். अब और भी प्रभु के वचन में देखेंगे तो நாம் இன்னும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து பார்ப்போம் என்றால், प्रभु यीशु मसीह ने ऐसा कहा है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். मत्ती के सुसमाचार 7वां अध्याय का 24वां वचन में ऐसा लिखा है। மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. इसलिए जो कोई भी मेरे इन शब्दों को सुनता है और इन पर चलता है, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ उसकी तुलना उस बुद्धिमान मनुष्य से होगी जिसने अपने मकान चट्टान पर बनाया। அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. यीशु मसीह कहते हैं, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், सुनने के बातों में जो बराबर रहने वाला कौन है, उसके अनुसार चलने वाला। கேட்கிற விஷயத்தில் யார் சரியா இருக்கிறார்கள், யார் கேட்ட விஷயத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் சரியாய் கேட்கிறவர்களாய் प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, तो सुनने के बातों में जो बराबर सुनकर, यीशु क्या उद्देश्य कहा, क्यों कहा,
इसको बराबर सुनकर उसके अनुसार चलने वाला व्यक्ति जो होगा, யார் இயேசு இதை எதற்காக சொன்னார், ஏன் சொன்னார் என்று சொல்லி அவர் சொல்லுகிற விஷயத்தை சரியாய் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறார்களோ, प्रभु कहते हैं वो बुद्धिमान होगा। இயேசு சொல்லுகிறார் அவன் புத்திமானா இருக்கிறான். Praise the Lord. ஆமென். वो कौन होगा? அவன் யார்? वचन के अनुसार वो चलता है करके वो बुद्धिमान होगा। அவன் வசனத்தின்படி அவன் நடக்கிறதுனால் அவன் புத்தி உள்ள மனுஷனா இருக்கிறான். भजन संहिता में 19 में हम पढ़ते हैं, நாம் சங்கீதம் 19 வாசிக்கிறோம், साधारण लोगों को वो बुद्धिमान बना देता है। அவர் பேதையை ஞானியாய் மாற்றுகிறார். प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. तो परमेश्वर के वचन को तुम बराबर सुनकर चलने के समय में நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் கேட்டு நடக்கும்போது क्या होता है? என்ன நடக்கிறது? कैटेगरी चेंज हो जाता है। உங்களுடைய நிலை மாறி விடுகிறது. तुम्हारी बुद्धिहीन की कामों से निकल जाते हो, ஞானமற்ற புத்தி இல்லாத காரியங்களில் நீங்கள் விலகி விடுகிறீர்கள். बुद्धिमान बनकर चलना शुरू करते हो। நீங்கள் புத்தி உள்ள மனுஷனாய் மாறுகிறீர்கள். प्रभु के वचन तेरे अंदर एक परिवर्तन को लेकर आता है। கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளாய் ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது. पहले देखा तुम धोखा खाने से बचोगे, முதலாவது பார்த்தோம் நீங்கள் ஏமாந்து போவதிலிருந்து பிழைத்துக் கொள்கிறீர்கள். दूसरा तुम्हें प्रभु का वचन बुद्धिमान करके कहलाता है। இரண்டாவதாக கர்த்தருடைய வசனம் உங்களை புத்திமான் என்று சொல்கிறது. Praise the Lord. ஆமென். बुद्धिमान प्रभु के वचन कहता वैसे चलता है। புத்திமான் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கிறான். तो वचन के अनुसार चलना शुरू करोगे तो நீங்கள் வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் तेरे अंदर परमेश्वर एक आशीष को देता है, वो बुद्धिमान। கர்த்தர் உங்களுக்குள்ளாய் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், புத்தி உள்ள மனுஷன். Praise the Lord. அல்லேலூயா. तो बुद्धिमान कैसे काम करेगा? அப்பொழுது புத்தி உள்ள மனுஷன் என்ன வேலை செய்வான்? अपनी बुद्धि से काम करेगा। அவன் தன்னுடைய புத்தியை கொண்டு வேலை செய்கிறான். उसकी बुद्धि की ताकत जरा हम देखना है। அவனுடைய புத்தியின் வல்லமையை கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். बाइबल कहता है, வேதம் சொல்கிறது, प्रभु यीशु कहते हैं कि वो ऐसे मकान उसका होगा कि चट्टान पर बनाया हुआ मकान के समान होगा। கர்த்தர் சொல்லுகிறார் அவன் கட்டுகிற வீடு எப்படி இருக்கும்? கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடா இருக்கும். बुद्धि, तेरी बुद्धि का निर्णय के बारे में इधर लिखा है, बुद्धि कितना मजबूत है करके इधर लिखा है। உங்களுடைய புத்தியில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु के वचन के अनुसार चलने वाले तेरे बुद्धि को கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உங்களுடைய புத்தி परमेश्वर मजबूत बनाएगा। கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறார். परमेश्वर उसको ताकतवर बनाएगा। கர்த்தர் அதை பலப்படுத்துகிறார். उस बुद्धि को कोई सामना करके गिरा नहीं सकता। அந்த புத்திக்கு யாரும் எதிர்கொண்டு நின்று அதை கீழே விழ தள்ள वो முடியாது. बुद्धि सफलता का होगा। அந்த புத்தி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறதா क्यों இருக்கும். मालूम है? ஏன் தெரியுமா? उसका प्लेटफॉर्म, उसका पाया जो है, नींव जो है, यीशु मसीह है। ஏனென்றால் அதன் அஸ்திபாரம் என்னதா இருக்கிறது? இயேசுவா இருக்கிறார். यानी तेरी बुद्धि से होने वाली हर एक फैसला, विचार, वो प्रभु परमेश्वर उसका नींव बनकर खड़ा रहेगा। ஏனென்றால் நீங்கள் உங்கள் புத்தியை கொண்டு நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு தீர்மானம் இயேசுவின் மேல் அடிஸ்தானம் வைத்து நீங்கள் அதை செய்வீர்கள். हम बहुत से बुद्धिमान को दुनिया में देखे हैं, நாம் இந்த உலகத்தில் अनेक புத்திமான்களை பார்க்கிறோம். उनकी नींव परमेश्वर नहीं है, அவருடைய அஸ்திபாரம் தேவன் அல்ல. उनकी खुद की ताकत या खुद की बल उनका नींव है। அவருடைய சொந்த பலன், சொந்த வல்லமை அவருடைய அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. अगर पाया बराबर नहीं तो मकान बराबर नहीं। அவங்க அஸ்திபாரம் சரியில்லைன்னா அந்த வீடும் சரியா இருக்காது. हाँ, तो उनका बुद्धि उतना कमजोर रहता है। அவருடைய புத்தி அவ்வளவு பலவீனம் உள்ளதாய் காணப்படும். एक बार एक बोलेंगे, दूसरा बार दूसरा बोलेंगे। ஒரு முறை ஒரு விதமாய் பேசுவார்கள், இன்னொரு முறை பேசும்போது இன்னொரு விதமாய் उनकी बुद्धि பேசுவார்கள். सफलता की ओर नहीं चलता है। அவருடைய புத்தியானது ஜெயத்துக்கு நேராய் போவதில்லை. परंतु प्रिय विश्वासी, तू प्रभु के वचन के अनुसार चलना शुरू करोगे तो ஆனால் பிரியமான விசுவாசி, நீ கர்த்தருடைய வசனத்திற்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிக்கும் போது तेरी बुद्धि का असर क्या मालूम है? உன்னுடைய புத்தியின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? वो चट्टान में बनाया या लिया गया हुआ फैसला है। அது கன்மலையின் மேல் போடப்பட்டது போல இருக்கும். उसमें तूफान, आंधी कोई भी आके टकराए तो भी அதில் பெருமழை வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் उस निर्णय को कोई तोड़ नहीं सकता। அந்த தீர்மானத்தை ஒருவராலும் உடைக்க முடியாது. वो निर्णय सफल रहेगा। அந்த தீர்மானம், அந்த எடுக்கப்பட்ட தீர்மானம் அது ஜெயமுள்ளதாய் वो காணப்படும். निर्णय के अनुसार काम होगा। அவன் எடுத்த தீர்மானத்தின்படி காரியங்களை செய்வான். उसकी बुद्धि प्रसिद्ध होता जाएगा। அவனோட புத்தியானது பிரசித்தமாகிறது நம்மால் பார்க்க முடியும். उसकी बुद्धि में लोगों को विश्वास आना शुरू करेगा। அவனுடைய புத்தியின் மேல் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும். वो बुद्धि सफलता की बुद्धि होगी। அந்த புத்தி ஜெயமாய் காரியங்களை மாற்றுகிறதா இருக்கும். वो बुद्धि आदरणीय बुद्धि होगा। அந்த புத்தி கனத்துக்குரியதாய் காணப்படும். क्यों? ஏன்? तेरे काबिल की वजह से नहीं, அது உங்களுடைய பலத்தினால் அல்ல, तेरी सामर्थ्य वजह से नहीं, உங்களுடைய வல்லமையினால் அல்ல, परंतु परमेश्वर उसका नींव है, इसके कारण है। தேவன் அதன் அஸ்திபாரமாய் இருக்கிறபடினால் அது அப்படி ஆகிறது. परमेश्वर उसका नींव क्यों बना है? ஏன் தேவன் அந்த
உங்களுக்கு அஸ்திபாரமாய் மாறினார், क्योंकि तुम सुनने के अनुसार चलते हो। என்னென்றால் நீங்கள் கேட்கிறதுபடி நடக்கிறதுனா, सुनने के अनुसार चलोगे क्या? நீங்கள் கேட்கிறதுபடி நடப்பீர்களா? तेरे अंदर परमेश्वर तेरी बुद्धि का नींव बनकर चलेगा। உங்களுக்குள்ளாய் தேவன் உங்களுடைய அஸ்திபாரமாய் காணப்படுவார், तुम कभी गिर नहीं पाओगे। நீங்கள் ஒருபோதும் விழ மாட்டீர்கள், तेरी बुद्धि तुझे सफलता देता हुआ देखोगे। உங்களுடைய புத்தி உங்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கை பண்ணுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள், तू लेता हुआ निर्णय, तू लेता हुआ फैसला, तेरी बुद्धि उधर बहुत तेज से काम करता हुआ तुम देखोगे। நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் எடுக்கிற முடிவு, உங்களுடைய புத்தி உங்களுக்கு காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறதை உங்களால் பார்க்க முடியும். मसीह नींव रहेगा तो तेरी बुद्धि को शैतान भी नहीं हरा सकता। கிறிஸ்து உங்களுடைய அஸ்திபாரமாய் இருப்பார் என்றால் பிசாசு உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. वो बुद्धि के अंदर उतना शक्ति रहती है। அந்த புத்திக்குள்ள அவ்வளவு வல்லமை காணப்படுகிறது. आज प्रभु के वचन के अनुसार चलने के निर्णय लेने की फैसला कर ले, இன்று கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க உங்களை தீர்மானம் செய்து तो கொள்ளுங்கள். प्रभु के वचन सुनने से, அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதினால், उसके अनुसार चलने से அதற்கு ஏற்றபடி நடக்கிறதினால் तो बुद्धिमान बनोगे। நீங்கள் புத்திமான்களாய் இருப்பீர்கள். सिर्फ बुद्धिमान, साधारण बुद्धिमान नहीं, இது சாதாரணமான புத்திமான் அல்ல, परंतु वो बुद्धि प्रभु का, परमेश्वर उसका नींव बनकर उसे मजबूत करने वाला बनेंगे। இப்படிப்பட்ட புத்தி உள்ள மனுஷனா இருப்பான், தேவனே அஸ்திபாரமாய் வைத்து வீடு கட்டினவனை போல காணப்படுகிறான். प्रभु का पवित्र नाम का धन्यवाद। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. देखो यूसुफ के साथ परमेश्वर थे। பாருங்கள், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். उसका निर्णयों के बारे में जरा पढ़कर देखो। அவருடைய தீர்மானங்களை குறித்து கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். पूरा देश उसका निर्णय को मानकर चलती थी। முழு தேசமும் அவன் எடுக்கிற தீர்மானத்தை கேட்டு நடந்தது. उसका निर्णय उतना मजबूत था அவன் எடுக்கிற தீர்மானங்கள் இவ்வளவு உறுதியுள்ளதாய் காணப்படுது. क्योंकि वो बुद्धि का नींव परमेश्वर है। ஏனென்றால் அவனுடைய புத்தியின் அஸ்திபாரம் தேவனாய் இருந்தார். तुम्हारी बुद्धि की नींव परमेश्वर होना है तो உங்களுடைய புத்தியின் அஸ்திபாரமும் தேவனாய் இருக்க வேண்டும் என்றால் और कुछ नहीं करना है। நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டிய प्रभु का அவசியம் இல்லை. वचन कहता हुआ रीति में समर्पण करके चल। கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற விதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டும். तेरे परिवार में आता हुआ समस्या क्या करूं समझ में नहीं आता है, बुद्धि की कमजोर है तुम्हारे अंदर। உங்களுடைய வீட்டில் வருகிற பிரச்சனைகள் வரும்போது ஐயோ இதை எப்படி நான் எதிர்கொள்வேன் என்று தெரியவில்லை, நீங்கள் புத்தியில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள். बुद्धि की कमी की वजह से अनेक बातों के अंदर तुम खड़े होकर क्या करूं करके नहीं समझकर तुम चल रहे हो। நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அநேக காரியங்கள் ஐயோ இதை எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும் என்று யோசிக்கிறீர்கள். तो प्रिय भाई बहनों, பிரியமான சகோதர प्रभु के சகோதரிகளே, वचन के सामने अपने आप को नम्र करके सुनकर उसके अनुसार चलोगे तो கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக நம்மை தாம் தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடப்போம் என்றால் परमेश्वर तेरी स्थिति को बदलना शुरू करेगा। கர்த்தர் உங்கள் நிலையை மாற்ற ஆரம்பிப்பார். और ये बुद्धि बुरे दिनों में काम आएंगे। இந்த புத்தி உங்களுடைய தீங்கு நாளில் உங்களுக்கு அது உபயோகமாய் காணப்படும். प्रभु का वचन कहता है ना, तुम ध्यान से रहना करके கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் बुरे என்று. दिन में तुम बुद्धिमान होना जरूरी है। பொல்லாத நாட்களில் நீங்கள் புத்திமான்களாய் காணப்பட வேண்டும். सुनने के बातों को बराबर अपने जीवन में मानकर चलने के लिए सीखो। நீங்கள் கேட்கிற விஷயத்தை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு நடக்க நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். प्रभु का पवित्र नाम का கர்த்தருடைய धन्यवाद। பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और भी प्रभु के वचन में हम गहराई में जाएंगे तो இன்னும் கர்த்தருடைய வசனத்தில் ஆழமாய் நாம் போவோம் என்றால் फिलिपियों के पुस्तक अध्याय 4:9 में ऐसा लिखा है, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. जिसे तुमने मुझसे सीखा है, जिसे तुमने मुझसे सीखा है, पाया है या सुना है, या जिसे करते मुझे देखा है, उन बातों का अभ्यास करते रहो। शांति का स्रोत परमेश्वर तुम्हारे साथ रहेगा। நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். प्रभु का पवित्र नाम का धन्यवाद। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. सुनता हुआ बातों के अनुसार तुम चलने के समय में கேட்கிற விஷயங்களின்படி நீங்கள் நடக்கும்போது क्या होने वाला है? என்ன நடக்கும் தெரியுமா? शांति का परमेश्वर तुम्हारे साथ रहेगा। சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். यानी तुम्हारे अंदर, हिंदी में लिखा है, शांति का सोता तुम्हारे अंदर होगा। ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிற சமாதானத்தின் ஊற்று உங்களோடு கூட இருப்பார். इसके मतलब அதன் அர்த்தம் எப்படியாக प्रभु இருக்கிறது? के वचन को सुनकर मैं चलने के समय में கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடக்கும்போது हरेक स्थितियों के अंदर प्रभु की शांति मुझे खड़ा करेगी। ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமாதானம் என்னை நிலைநிறுத்தும். आज अनेक लोग शांति खोकर कितने परेशान में देखो, இன்று अनेக சமாதானம் இழந்தவர்களை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று मन की பாருங்கள். स्थिति में बिगड़े हुए हाल पर है। அவர்கள் இருதய சூழ்நிலையில் அவர்கள் கலங்கினவர்களாய் காணப்படுகிறார்கள். उनको समझ में नहीं आ रहा है। அவர்களுக்கு புரிகிறதே இல்லை. प्रभु का वचन कहता है, கர்த்தருடைய வசனம் उसके சொல்லுகிறது, वचन को बराबर सुनकर चलोगे तो அவருடைய வசனத்தை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு நடப்பீர்கள் என்றார். तुम्हारे मन में परमेश्वर की शांति राज्य करेगी। உங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய சமாதானம் ராஜ்யம் பண்ணும். तो प्रभु की शांति जब मुझ में राज करेगा கர்த்தருடைய சமாதானம் எனக்குள்ளாய் காணப்படும்
செய்யப்படும் போது बुरे दिनों में तुम सफल वाला व्यक्ति बनोगे। பொல்லாத நாட்களில் நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். तो चेतावनी प्रभु ये दे रहा है, கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு தருகிறார். सुनने के अनुसार चलो, கேட்கிறதன் போல் நீங்கள் நடங்கள். बराबर सुनो, சரியான விதத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். सुनता हुआ बातों को बराबर समझ कर चलो, கேட்கிற விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். तभी तुम्हारे अंदर की शांति कोई छीन नहीं सकता। அப்பொழுது உங்களுக்குள்ளாய் இருக்கிற சமாதானத்தை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது. प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. हम एक प्रभु के वचन में प्रेरितों के काम में ऐसा देखते हैं। கர்த்தருடைய வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். 17 अध्याय का 11 वचन में लिखा है அதன் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் कि वहाँ बेरोए के विश्वासियों के बारे में एक विषय को लिखा गया है। அங்கு பெரோயா சபை விசுவாசிகளை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ये लोग तेसलोनिके के लोगों से अधिक अच्छे थे करके लिखा है। அதில் எழுதியிருக்கிறது தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். तेसलोनिकियों में भी विश्वासी थे, தெசலோனிக்கே சபையிலும் விசுவாசிகள் இருந்தார்கள். बेरोए में भी विश्वासी थे। பெரோயா சபையிலும் விசுவாசிகள் இருந்தார்கள். दोनों विश्वासियों के फर्क ये बाइबल ये वचन हमें बताता है। இரண்டு சபையிலும் உள்ள விசுவாசிகள் நடுவில் உள்ள வித்தியாசத்தை இந்த வசனம் நமக்கு तेसलोनिके காண்பிக்கிறது. के सभी भी विश्वासी भी अच्छे थे, தெசலோனிக்கே சபையில் இருந்த விசுவாசிகளும் நல்லவர்கள் தான். परंतु उनसे अच्छे निकले बेरोए के विश्वासी। ஆனால் அவர்களை விட நற்குணசாலிகளா இருந்தார்கள் பெரோயாவின் விசுவாசிகள். उसका क्या कारण था? அதன் காரணம் என்ன? क्यों ये लोग वहां के विश्वासी से अच्छे हो गए? ஏன் இவர்கள் அந்த விசுவாசிகளை விட இவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள்? तो इधर बाइबल में ऐसा लिखा है, வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ये लोग पूरा मन लगाकर वचन को सुनते थे। அவர்கள் மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ये भाइयों बहनों, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, मन लगाकर वचन सुनते थे, அவர்கள் மனோவாஞ்சை முழு இதயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார்கள். उस वचन को ग्रहण करने के चाहत से प्यास से वचन सुनते थे। அந்த वचनத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது மிகவும் தாகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். हर एक वचन उनका मन में जाके बैठा था, ஒவ்வொரு வசனமும் அவருடைய இதயத்துக்குள்ளாய் பிரவேசித்தது. हर एक वचन को वो लोग ग्रहण करके समझ के लेते थे। ஒவ்வொரு வசனத்தையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். सुनता हुआ वचन को क्या करते थे? அவர்கள் கேட்ட வசனத்தை என்ன செய்தார்கள்? हर एक दिन पवित्र शास्त्र को देखते थे, जांचते थे कि पौलुस ने जो बात बताई है वो सत्य है या नहीं। தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து பவுல் சொன்ன வார்த்தைகள் மெய்தானா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ये भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, हम वचन सुनते हैं, उसके बाद में बाइबल में ऐसा था क्या, ऐसा वचन है क्या, देखते हैं क्या? நாம் வசனத்தை கேட்கிறோம், அதன் பிறகு வசனத்துல உண்மையாகவே அப்படிதான் இருந்ததா, வசனம் இதுதான் சொல்லுகிறதா என்று எப்பொழுதாவது பார்க்கிறோமா? वचन में ऐसा लिखा है करके प्रभु का वचन प्रचार सुनने के बाद कभी आपने ध्यान किया है क्या? கர்த்தருடைய வசனத்திலிருந்து இப்படிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என்று பிரசங்கத்தை கேட்ட பிறகு வேதத்தை திறந்து அதை நாம் தியானிக்கிறோமா? अभी ये तो पॉल तो बड़ा थियोलॉजिस्ट है, बहुत बड़ा पढ़ा लिखा वो पंडित है। பவுல் மிகவும் அதிகமாய் படித்த ஒரு பெரிய பண்டிதர். गमालियल के नीचे प्रभु के वचन को सीखा हुआ एक व्यक्ति है। கமாலியல் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஞானியின் கீழாக இருந்து படித்த ஒரு மனிதன். ऐसा एक व्यक्ति प्रचार कर रहा है, அப்படி கற்று தேர்ந்த ஒரு மனிதன் இங்கு பிரசங்கிக்கிறான். उसके प्रचार को वे लोग परख कर देखते थे। அவனுடைய பிரசங்கத்தையும் கூட இவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். वो जो कहा वो ही सच होगा बोलकर नहीं चलते थे, அவர் சொன்னதுதான் சரி என்று சொல்லி அவர்கள் நடக்கவில்லை. वचन को ढूंढते थे, அவர்கள் வசனத்தை தேடுகிறார்கள், पवित्र शास्त्र को खोजते थे, கர்த்தருடைய வேதத்திலிருந்து தேடுகிறார்கள். ये सच है या नहीं करके ढूंढ रहे थे। இது மெய்தானா இல்லையா என்று தேடி वचन பார்க்கிறார்கள். से ही बोलता है क्या, वचन के बाहर से बोलता है क्या करके देखते थे। இவன் வசனத்திலிருந்து தான் சொல்லுகிறானா, வசனத்தின் வெளியிலிருந்து சொல்லுகிறானா என்று பார்க்கிறார்கள். मन बनाए हुए कहानी बता रहा है या प्रभु के सत्य को बता रहा है करके देख रहे அவனுடைய हैं। சுய விருப்பத்தின்படி ஏதாவது கதை கட்டி சொல்லுகிறாரா அல்லது கர்த்தருடைய வசனத்தை தான் சொல்லுகிறாரா என்று பார்க்கிறார்கள். ये भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, कैसे तेरे सुनने की जीवन कैसा है? நீங்கள் கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? कुछ भी बोलता है तो सुनकर चाहते हो क्या? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடக்கிறீர்களா? कोई भी कुछ भविष्यवाणी कहता है तो वो सुनकर चलते हो क्या? யார் எந்த தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அதையும் கேட்டு நடக்கிறீர்களா? बाइबल कहता है पहले बराबर प्रभु के वचन को जरा पढ़ना शुरू कर, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது முதலாவது சரியான விதத்தில் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. और सुना हुआ बातों को तुलना करके देख, அப்பொழுது நீங்கள் கேட்ட காரியங்கள் இது சரிதானா என்று அதை ஒப்பிட்டு பாருங்க. वचन के अनुसार ही आया है क्या जरा देख। வசனத்துக்கு ஏற்றபடிதான் அது வந்திருக்கிறதா என்று பாருங்க. तो ऐसे तुम चलने से, அப்படி நீங்கள் நடக்கிறதுனால, सुनता हुआ बातों को इस प्रकार तुम क्रमीकरण में लाने की वजह से நீங்கள் கேட்ட காரியங்கள் இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறதினால் क्या होने वाला है? என்ன நடக்கும்? तुम भले होने वाले हो। நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள். Praise the Lord। ஹalleluya. वो विश्वासी सब लोग विश्वासी है, எல்லாரும் விசுவாசிகள் தான். परंतु भले विश्वासी वो होता है ஆனால் நற்குணசாலியா யார் மாறுகிறார்? जो प्रभु के वचन को
वापस पढ़कर इस तरह है क्या, प्रचार ऐसा है क्या, वचन इस तरह है क्या, इस बात को परख कर देख कर जो अपनी समय को प्रभु के वचन के साथ सुना हुआ बातों में बिताता है, वो व्यक्ति अच्छे विश्वासी होता है। யார் கர்த்தருடைய வசனத்தை கேட்ட பிறகு உண்மையாகவே கர்த்தருடைய வசனம் இப்படிதான் இருக்கிறதா, கர்த்தருடைய வசனத்தில் இப்படிதான் எழுதி இருக்கிறதா, இதுதான் இது சொல்லுகிறதா, மெய்தானா என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை திறந்து பார்த்து அதை ஆராய்ந்து பார்க்கிற விசுவாசிகள் தான் அப்படி நடக்க முடியும். वे लोग बुरे दिन में फंसेंगे नहीं, அவர்கள் பொல்லாத நாட்களில் அவர்கள் சிக்கிக் கொள்வதில்லை. क्योंकि वे लोग सचेत होकर चल रहे हैं। ஏனென்றால் அவர்கள் கவனமாய் நடக்கிறது. कोई भी दुरुपदेश उनको फंसाएगा नहीं, எந்த தீய கள்ள உபதேசமும் அவர்களை வழி कोई தப்பி झूठे भविष्यवक्ता उनको गिराएगा नहीं, எந்த கள்ள தீர்க்கதரிசியாலும் அவர்களை कोई வழிமாற்றி चमत्कार अद्भुत चिन्ह उनको फंसाएगा नहीं। எந்த அற்புதமும் அதிசயமும் அவர்களை வழிமாற்றி விட முடியாது. वो कलीसिया छोड़कर ये छोड़कर दूसरा छोड़कर नहीं भागेंगे। அவர்கள் ஒரு சபை விட்டு இன்னொரு சபை, இன்னொரு சபை விட்டு இன்னொரு சபை ஓடுகிறவர்களா இருக்க மாட்டார்கள். वो अद्भुत करने वाले के पीछे नहीं दौड़ेंगे। அவர்கள் அற்புதம் செய்கிறவர்களுக்கு பின்பாக ஓடுகிறவர்களா இருக்க மாட்டார்கள். मसीह इधर है, मसीह उधर है बोलकर यहाँ वहाँ नहीं बैठेंगे, கிறிஸ்து இங்க இருக்கிறார், கிறிஸ்து அங்க இருக்கிறார் என்று சொல்லி அங்கும் இங்கும் ஓடுகிறவர்களா இருக்க மாட்டார்கள். क्योंकि ஏனென்றால் सचेत की आवाज को उन्होंने सुना है, எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் उसको கேட்டிருக்கிறார்கள், लोगों ने अपना कर उसके अनुसार चला है, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்திருக்கிறார்கள். इसलिए वे लोग अच्छे बनेंगे। அதனால் அவர்கள் நற்குணசாலிகளா இருப்பார்கள். हालेलुया, அல்லேலூயா. परमेश्वर का पवित्र नाम का धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. हम और एक वचन को देखेंगे तो நாம் இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது प्रकाशित वाक्य की 30वां अध्याय का 20वां वचन को हम देखेंगे तो வெளிப்படுத்தின சுவிசேஷம் அது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். प्रकाशित वाक्य 3 की 20 में ऐसा लिखा है, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:20 இப்படியாக எழுதி सुन मैं द्वार पर खड़ा हूँ और खटखटा रहा हूँ। இது வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். हालेलुया। அல்லேலூயா. यीशु का वचन ये कहता है கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, कि मैं एक विश्वासी के द्वार पर, एक इंसान के द्वार पर आकर मैं खटखटाता हूँ। நான் ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனுஷனுடைய வாசற்படியில் வந்து நின்று தட்டுகிறேன். प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரி, दरवाजा बंद है करके खटखटाया ना। வாசல் மூடி இருக்கிறதுனால தானே, கதவு மூடி இருக்கிறதுனால தானே தட்டுகிறார்கள். हम बहुत से समय में दरवाजा बंद रखे हुए हैं, நம்ம அநேக சமயத்தில் நம்மளுடைய கதவை மூடி வைத்திருக்கிறோம். जिसके लिए खोलना चाहिए खोले नहीं है। யாருக்கு நாம் கதவை திறக்க விடுமோ திறப்பதில்லை. तो परमेश्वर क्या करते हैं? அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? परमेश्वर तुम्हारे कानों में खटखटाता हुआ आवाज सुनाता है, கர்த்தர் உங்களுடைய காதுகளுக்கு அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். वो आवाज तुम्हारी बुद्धि में, तुम्हारे मन में सुनाई देती है। அந்த சத்தம் உங்களுடைய இருதயத்திற்கு, உங்களுடைய புத்திக்கு அது கேட்கிறது. जब वो आवाज तुम्हें सुनाई देता है அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது तो तुम दरवाजा खोलते हो क्या? நீங்கள் உடனே வாசல் கதவை திறக்கிறீர்களா? आवाज सुनाई दिया, சத்தத்தை கேட்டீங்க, परंतु तेरी प्रतिक्रिया क्या है? உங்களுடைய எதிரொலிப்பு எப்படி இருக்கிறது? अभी नहीं, बाद में। இப்ப அப்புறம் अभी मुझे खोलने का मूड नहीं है, இப்ப எனக்கு திறக்க இஷ்டம் இல்ல, अभी मुझे दरवाजा बाद में आ जाइए, अभी नहीं खोल सकता, அப்புறம் வாங்கல, இப்ப நான் திறக்க மாட்டேன், अभी मेरे पास समय नहीं है। இப்ப எனக்கு சமயம் இல்ல. और कुछ लोग बोलेंगे சிலர் சொல்வார்கள் खटखटाते समय नहीं खोलेंगे, கதவு தட்டும் போது திறக்க மாட்டாங்க. Praise the Lord। அல்லேலூயா. खटखटाने के बाद में बोलेगा तो बहुत समय के बाद अपने मन से, अपना मन में जब भी लगेगा तभी खोलेंगे। கதவு தட்டி ரொம்ப நேரம் கழிச்சு எப்ப அவங்களுக்கு தோணுதோ அப்பதான் வந்து கதவு திறப்பாங்க. श्रेष्ठ गीत में ऐसा एक कहानी है உன்னத பாட்டில் அப்படி ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. कि दूल्हा उधर से खटखटा रहा है ये, और ये दरवाजा खोलने के कारण वो बता रही है। மணவாளன் வந்து கதவை தட்டுகிறார், மணவாட்டி கதவு திறக்காமல் இருப்பதற்குரிய காரணத்தை அவங்க சொல்லுகிறார். ऐसे वो दरवाजा नहीं खोली, அப்படியாக அவள் அந்த கதவை திறக்கவில்லை. उसके बाद वो दूल्हा उधर खड़ा नहीं रहा, அதற்கு பிறகு மணவாளன் அங்கு நிற்கவில்லை, वो चला गया। அவர் ये போய்விட்டார். दरवाजा खोलने के समय उधर दूल्हा को नहीं दिखाई दिया। அவர் கதவை திறந்து பார்த்தபோது அப்போது அங்கு மணவாளன் இல்லை. प्रभु जब भी तुम्हारे मन को खटखटाते हैं, கர்த்தர் எப்பொழுது உங்கள் இருதயத்தை தட்டுகிறாரோ, विश्वासी वो शायद तुम सोता हुआ समय में हो सकता है, விசுவாசி சில சமயத்தில் அது நீ தூங்குகிற சமயமா இருக்கும். परमेश्वर खटखटा रहा है तुम्हें, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறார். बेटी उठ जा, மகளே எழுந்திரு, बेटा उठ, மகனே எழுப்பு. क्या तेरी प्रतिक्रिया है? நீங்கள் எப்படி அதுக்கு பதில் आवाज सुन रहा है तुम्हें, நீங்க சத்தத்தை கேட்கிறீர்கள், परंतु क्या बोल रहे हो? நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? अच्छा, अभी मुझे नींद आया है, இப்ப எனக்கு தூக்கம் வருது, मैं अभी सो रहा हूँ, இப்ப நான் தூங்குகிறேன், बाद में देखता हूँ। அப்புறம் பாக்குறேன். मेरा प्रभु बाद में तेरे दरवाजे में नहीं आएगा, என் தேவன் பிறகு உங்களுடைய வாசற்படியில் வருவதில்லை. तेरे दरवाजे में समय पर आया था, खटखटाया था, ताकि उसको तेरे साथ दावत करना था। உங்கள் வாசல் கதவில் அவர் சமயத்திற்கு வந்தார், அதை தட்டினார், ஏனென்றால் அவருக்கு உங்களோடு கூட ஒரு விருந்து செய்ய வேண்டும். क्या है वो दावत?
அந்த விருந்து எப்படிப்பட்டதா प्रभु का वचन कहता है வேதம் சொல்லுகிறது परमेश्वर का राज्य கர்த்தருடைய ராஜ்யம் खाना पीना नहीं है, அது புசிப்பும் குடுப்பும் அல்ல, आत्मा की आनंद है, அது சமாதானம் தேவ பலனுமாய் இருக்கிறது, वो आत्मा की भरपूरी है। அது தேவ வல்ல ஆவியின் நிறைவாய் இருக்கிறது। पवित्र आत्मा की भरपूरी तुम्हारे अंदर देखकर आत्मा में तुम मगन होने के लिए, கர்த்தருடைய ஆவியின் நிறைவினால் நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் பலப்படும் போது, प्रभु के अंदर आनंदित होने के लिए, கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, परमेश्वर के साथ एक दावत करना मतलब क्या है? கர்த்தரோடு கூட ஒரு விருந்து செய்வது என்று சொன்னால் என்ன? प्रभु के साथ समय बिताकर आनंद मनाना। கர்த்தரோடு கூட சமயத்தை செலவழித்து அவரோடு சந்தோஷமா இருப்பது। तो प्रभु के आवाज सुनकर, खटखटाता हुआ आवाज सुनकर खोल कर दे उस समय में, கர்த்தருடைய தட்டுதலின் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்து கொடு உடனே, तभी परमेश्वर तेरे अंदर आएंगे, அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்குள்ளாய் வருவார், तभी उधर आनंद होगा, அப்பொழுதுதான் உங்களுக்கு சந்தோஷம் तभी उधर உண்டாகும், खुशी होगी, அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி तभी உண்டாகும், आत्मा की भरपूरी होगी। அப்பொழுதுதான் ஆவி நிறைவு காணப்படும், आत्मा की खुशी तब होती है। ஆவியின் சந்தோஷம் அப்பொழுதுதான் வருகிறது। कितने तो पवित्र लोगों का अनुभव को हम सुने होंगे, எத்தனையோ பரிசுத்தவான்களின் அனுபவத்தை நாம் கேட்கிறோம்। खटखटाता हुआ समय में खोलने के कारण அவர் கதவு தட்டுகிற அந்த சமயத்தில் அவர் திறந்தபடியால் परमेश्वर उनसे बात करता हुआ उन्होंने सुना है, கர்த்தர் அவர்களோடு பேசுகிறதை அவர்கள் परमेश्वर का स्पर्श उन्होंने देखा है। கர்த்தரின் தொடுதலை क्यों அறிந்திருக்கிறார்கள்। मालूम है? उधर दावत हो रही है। ஏனென்றால் அங்கு ஒரு விருந்து நடைபெறுகிறது। ये विश्वासी भाई बहन, பிரியமான விசுவாசி சகோதர சகோதரிகளே, तेरे मन को प्रभु कई वचनों से अगर खटखटाता है तो, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் வசனங்களை கொண்டு தட்டுகிறார் என்றார், तुझे पवित्र बनाने के वचनों से खटखटा रहा है तो, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்கள் இருதயங்களை தட்டுகிறார் என்றார், वो आवाज सुनने के बाद तू देर न कर, நீங்கள் சத்தத்தை கேட்ட பிறகு சமயத்தை செலவழிக்க வேண்டும்। क्योंकि मेरा प्रभु को तुझसे दावत करना है, ஏனென்றால் தேவனுக்கு உங்களோடு கூட ஒரு விருந்து செய்ய வேண்டும், खुशियां मनाना है। அவருக்கு சந்தோஷமா एक आत्मिक खुशी तेरे जीवन में प्रभु देना ஒரு चाहता है। ஆவிக்குரிய சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு தர வேண்டும்। तैयार हो जा उसके लिए। ஆயத்தப்படுங்கள்। प्रभु के वचन को बराबर सुनकर चलने के कारण, கர்த்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் கேட்டு நடக்கிறது, इस चेतावनी को मानकर चलने के कारण, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நடக்கிறதினால் परमेश्वर के साथ तेरी जीवन आनंदित रहेगा। கர்த்தரோடு கூட உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் पूरे காணப்படும்। दिन के अंदर प्रभु की संगति हमेशा महसूस करोगे। பொல்லாத நாட்களிலும் கர்த்தருடைய ஐக்கியத்தை நீங்கள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்வீர்கள்। और एक वचन देकर मैं समाप्त करना चाहता हूँ। இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்। रोमियो की पुस्तक 10वां अध्याय 17वां वचन में हम देखेंगे तो, ரோமர் 10:17 என பார்க்கும்போது 10वां अध्याय 17वां वचन में ऐसा लिखा है, 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது, तो विश्वास सुनने से और सुनना मसीह के वचन से होता है। ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்। प्रभु की पवित्र नाम का धन्यवाद हो। அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக। ये बहुत इंपॉर्टेंट बात है, இது மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு காரியம்। तुम्हारे अंदर विश्वास को उत्पन्न करने वाली बात है, உங்களுக்குள்ளாய் விசுவாசத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம், हमारे अंदर विश्वास को खड़ा करने वाला एक बात है। நமக்குள்ளாக விசுவாசத்தை நிலைநிறுத்த செய்யக்கூடிய ஒரு காரியம்। क्या है? அது என்ன? प्रभु के वचन को सही रीति से सुनने से, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் எப்படியாய் கேட்கிறீர்களோ, सही रीति से सुनने से, சரியான விதத்தில் அவருடைய வசனத்தை கேட்கிறதினால், हाँ, तुम बराबर प्रभु के वचन सुनोगे तो, நீங்கள் சரியான விதத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்பீர்கள் उसके என்றால், अनुसार चलने के लिए सौंपोगे तो, அதற்கு ஏற்றபடி உங்கள் நடக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், तेरे मन के अंदर प्रभु विश्वास को उत्पन्न कराते हैं। உங்களுக்குள்ளாய் தேவன் விசுவாசத்தை உற்பத்தி செய்கிறார்। प्रभु का वचन विश्वास को उत्पन्न करता है। கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளாய் விசுவாசத்தை உருவாக்குகிறது। जब तुम विश्वास में बढ़ते हो, நீங்கள் விசுவாசத்தில் வளரும்போது विश्वास की क्रिया तुम कर सकते हो। விசுவாசத்தின் கிரியைகளை நீங்கள் செய்ய முடியும்। Praise the Lord। ஆமென்। ओ असंभव संभव होता हुआ तुम्हारा जीवन में तुम देख सकते हो। கூடாத காரியம் நடக்கிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும்। विश्वास उत्पन्न हो गया हुआ व्यक्ति के अंदर ऐसे बातें होती है। விசுவாசம் யாருக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது। हालेलुया। அல்லேலூயா। तो विश्वास जब होती है, அப்பொழுது விசுவாசம் யாருக்குள்ளாய் காணப்படுகிறதோ, वो जैसे अब्राहम के बारे में देखते समय இப்படியாக நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, प्रभु के वचन को सुनकर वो चलना शुरू किया तो அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி அவன் நடக்க ஆரம்பித்தான்। उसके अंदर एक विश्वास जाग उठा, அவனுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் உற்பத்தியானது। जो प्रभु कहा वो होगा। தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வார்। असंभव की स्थिति पर भी वो विश्वास किया கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த சமயத்திலும் அவன் தேவனை விசுவாசித்தான்। और परमेश्वर की ओर से वो फल को प्राप्त किया। அவன் தேவனிடத்திலிருந்து அந்த கனியை பெற்றுக்கொண்டான்। प्रिय भाइयों बहनों, பிரியமான சகோதர சகோதரிகளே, इस साल में तुम्हारे जीवन में अनेक ऐसे जंगल हो सकता है जहाँ तुम्हें मार्ग नहीं दिखती है। இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட अनेक वनांतर நிலைமைகள் காணப்படலாம்। எங்கு உங்களுக்கு வழியே தெரியாமல் நீங்கள் निर्जल प्रदेशों में तुम खड़े रहने वाला व्यक्ति हो सकते हो। அவாந்தர வெளியில் நிற்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட முடியும்। तेरे अंदर आज एक विश्वास जाग उठना है। இன்று உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் எழும்ப வேண்டும்। तुम जागने वाला व्यक्ति बनो, நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படும்। सोने वालों में से निकल जाओ।
தூங்குகிறவர்களிடத்திலிருந்து எழுப்பி விடுங்கள். तुम सोता हुआ अवस्था में रहोगे तो तुम विश्वास में नहीं बढ़ सकते हो. நீங்கள் தூங்குகிற அனுபவத்தில் காணப்படுவீர்கள் என்றால் விசுவாசத்தில் நீங்கள் நிற்க முடியாது. तुम्हें उठना है. நீங்கள் எழும்ப வேண்டும். दिन की व्यक्ति के समान तुम चलना है. பகல் நேரத்தில் உள்ளவர்களைப் போல நீங்கள் நடக்க வேண்டும். और तुम विश्वास जो प्रभु के वचन सुनकर चलना शुरू करोगे तो நீங்கள் விசுவாசத்தை கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். विश्वास बढ़ेगा तुम्हारे अंदर. உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். तभी अनेक जगहों में अद्भुत देखोगे. அப்பொழுது अनेक இடங்களில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். जंगलों में मार्ग तुम्हें मिलेगा. வனாந்திரத்தில் உங்களுக்காய் निर्जल प्रदेशों में नदियां बहाता हुआ देखेगा. அவாந்திர வெளிகளில் உங்களுக்காய் ஆறுகள் ஓடும். परमेश्वर तुम्हारे लिए करता हुआ अद्भुतों को देखोगे. கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். विश्वास के द्वारा प्रभु की महिमा देखने मिलेगा. விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை உங்களால் பார்க்க विश्वास के द्वारा जय को हासिल करता हुआ देखोगे. விசுவாசத்தின் மூலமாய் ஜெயம் பெறுகிறதை உங்களால் பார்க்க முடியும். मनुष्य के पुत्र आने के दिन में विश्वास के साथ तुम इंतजार करोगे. மனுபுத்திரன் வெளிப்படுகிற நாளிலே நீங்கள் விசுவாசத்தோடு அவரை எதிர்கொள்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். क्यों मालूम है? ஏன் தெரியுமா? वचन को सुनकर चलने वाले बने. நீங்கள் வசனத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் இருந்தபடி. आज प्रभु की आवाज सुनने वाले प्रिय भाई बहन, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, इन वचनों के द्वारा प्रभु तुमसे बात करता हुआ महसूस करते हो ना? இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது உங்களால் உணர முடிகிறது அல்லவா? हमारी मन में खटखटाता हुआ तुम आवाज सुन रहे हो ना? உங்கள் இதயத்தில் கர்த்தர் தட்டுகிற சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறது அல்லவா? तुम्हारे मन के अंदर पवित्र आत्मा क्रिया करता हुआ तुम अनुभव कर रहे हो ना? உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அல்லவா? समर्पण करने को तैयार हो क्या? நீங்கள் ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? आज निर्णय लेने के लिए तैयार हो क्या? இன்று ஒரு தீர்மானம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ये सुनने की बातों में तुम अगर चौकसी रहोगे तो இந்த கேட்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாய் இருப்பீர்கள். बुरे दिन के सामना करने में आसान तुम्हें गिरेगा. பொல்லாத நாட்களை எதிர்கொள்வதில் உங்களுக்கு எளிதாய் कोई तुम्हें फंसा नहीं पाएगा. ஒருவரால் உங்களை ஏமாற்ற धोखा முடியாது. नहीं खाओगे तुम, ஒருவரும் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். बल्कि शांति की सोता तुम्हारे अंदर होगी. ஆனால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हारे साथ रहेंगे. தேவன் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर तुम्हें चलाता हुआ महसूस करोगे. தேவன் உங்களை நடத்துகிறதை நீங்கள் प्रभु की உணர்வீர்கள். संगति में आनंद मनाओगे. கர்த்தருடைய ஐக்கியத்தில் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். जय की जीवन करोगे. ஜெய வாழ்க்கையை நீங்கள் तेरे फैसलाओं सही रहेगा, நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் சரியா क्योंकि இருக்கும். उसका नींव यीशु रहेंगे. ஏனென்றால் அதன் அஸ்திபாரம் இயேசுவாய் இருப்பார். परमेश्वर इन अनुग्रह तुम्हें तुम्हारे लिए रख कर इंतजार कर रहा है. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்காய் அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். इसलिए चेतावनी को साधारण नहीं समझो. அதனால் எச்சரிப்பின் சத்தத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ये मजाक नहीं समझो. இது ஒரு விளையாட்டாய் நினைக்க வேண்டாம். जागो प्रिय भाई, விழித்திருங்கள் जागो प्रिय बहन. எழுந்திருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே. तू सोता हुआ जगत से बाहर आ. நீங்கள் தூங்குகிற இடத்திலிருந்து எழுந்து கொள்ளுங்கள். समय बहुत बुरी है. சமயம் மிகவும் பொல்லாததா இருக்கிறது. समर्पण करोगे क्या? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? आइए हम प्रार्थना करें. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். हमारा प्रेमी परमेश्वर स्वर्गीय पिताजी, हम आपको धन्यवाद देते हैं आज इस दिन में तूने हमें तेरे वचन के द्वारा हमारी मन को तूने छुआ करके धन्यवाद. ये वचन के द्वारा हमारे को चला प्रभु, हमारे को सुरक्षित रख प्रभु, हमारे को चेतावनी के साथ ये आवाज हमारे कानों में गूंजने जैसा इसके अनुसार हम चलने वाले व्यक्ति बनकर जीने के लिए हमारे को तू सहायता करे, ऐसे हमारी नम्र विनंती है प्रभु जी. सब प्रकार का और अंधकार की क्रियाओं से बाहर निकलने दो प्रभु. तू कई दिनों से हमसे बात करता हुआ बातों को हम ध्यान देकर उसको न टालते हुए चलने के लिए हमें सहायता कर. विशेष करके प्रभु जी जैसा इस कोरोना की महामारी फैला हुआ समय में सरकार के द्वारा भी हमें मिलता गया हर एक चेतावनियों को हम मजाक न समझकर चलना कितनी जरूरी पड़ता है. अगर नहीं चले तो कैसे हम उस बुरे हाल पर गिर जाते हैं. उस प्रकार प्रभु जी वचन के अंदर भी हमें दिया गया हर एक चेतावनियों को हम न टालते हुए, मजाक करके न समझते हुए, वो कुछ नहीं होगा, इसके ऐसे चलने से कुछ नहीं होगा, ऐसे हम न कहते हुए प्रभु के वचन को मानकर चलने वाला व्यक्ति बनने के लिए पवित्र आत्मा में सहायता कर. तू दिया तेरे द्वारा तेरे वचन के अंदर लिखा गया और एक भविष्यवाणियों को हम मजाक न समझे प्रभु जी, हम उसको साधारण न समझे प्रभु. आने वाले दिनों बाइबल कहता है तेरे वचन में तूने भविष्यवाणी किया हुआ है कि दिन बुरे हैं. हमारा जीवन में तैयारी के साथ हम चलने की कृपा में दे. सुनने की बातों के अंदर जिस प्रकार हम चौकसी रहना है उस प्रकार हम रहने के लिए हमें सहायता कर. सुनने वाले हर एक मन को आशीष कर, सारे एक जीवितों को आशीष कर. मन न फिराए हुए लोगों में मन फिराव के अनुभव चले आने दे प्रभु. तो कार्य करने के लिए हम प्रार्थना करते हैं. आज के दिन के लिए धन्यवाद प्रभु जी. मैं 3 तारीख को हमारे लॉकडाउन बंद होगा करके सरकार से घोषणा हुआ है, परंतु सारा निर्णय तेरे हाथ में है प्रभु. प्रभु हम जो भी निर्णय पर प्रभु सरकार देगी उसके अनुसार सही रीति से
हम होशियार बनकर चेतावनियों को मानकर चलने के लिए हमें सहायता कर। प्रभु जी बीमारी में कोई न फंसे प्रभु, सबके अंदर देता हुआ हर एक बातों को मान के चलने का मन दे प्रभु जी। कोई टेढ़ा मेढ़ा न चले प्रभु जी। जरूरत हो जिनके घरों में अब तक खाना नहीं गया होगा, उनको बराबर खाना पहुंचाने होगा, वो जगहों में पहुंचाने के लिए मार्ग खोल दे प्रभु, उसके लिए मार्ग खोल परमेश्वर। आपसे विनती करते हैं, जो प्रभु जी डॉक्टर्स के लिए प्रार्थना करते हैं, अत्यंत इमरजेंसी सेवा करने वालों के लिए प्रार्थना करते हैं, कोई भी इन बीमारी में न फंसे प्रभु। प्रभु हमने कितने खबर सुने कि प्रभु डॉक्टर्स नर्सेस ऐसी बीमारी में फंस गए हैं। वो मेरे परमेश्वर तेरी सुरक्षा चाहिए। अगर नगर की रक्षा प्रभु न करे तो रखवाला का सारा परिश्रम व्यर्थ हो जाएगा। प्रभु जी हमारा कोई परिश्रम व्यर्थ न हो, तो सारी बातों में सुरक्षा देने के लिए प्रार्थना करते हैं। आशीष कर, अपने नाम की महिमा कर। ये छोटी सी संदेश को तेरे बच्चों के लिए तूने भेजा करके धन्यवाद। आदर मान महिमा आपको देते हैं। गुनाह गलतियां क्षमा कर। आने वाले हफ्ते में इन चेतावनी की आवाज हमारे कानों में गूंज कर हम तैयारी के साथ होशियार होकर चलने के लिए कृपा कर। यीशु मसीह के पवित्र मीठा नाम से मांगते हैं, इसे सुन और ग्रहण कर। आमीन आमीन आमीन। प्रभु हम सबको आशीष करे। आमीन।